நான் பயந்துகிட்டே வந்தேன். மணி 8 ஆச்சு, ஆளுங்க இருக்க மாட்டாங்களான்னு. நீங்கள் வந்து பாருங்கன்னாங்க. அப்படிதான் இருக்கு. 8 மணி ஆயிடுச்சு, பசி வந்துடும், எல்லாரும் கிளம்பிடுவாங்கன்னு கொஞ்சம் பதட்டத்தில் வந்தேன். பட் ரொம்ப சந்தோஷம். நேரடியாக தலைப்புக்கு வரும். அதுக்கு நான் முன்னால் ஆடியன்ஸ் ப்ரொஃபைல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி யாரெல்லாம் 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அப்படியே இப்போ பெரிய கூட்டம். 50 வயசுக்கு மேலே, ஓகே. 35 வயதுலேருந்து 25 வயது, 35 டு 25, 25க்கு கீழே அதெல்லாம் சைடில் தான் நிற்கும், தெரியும். ஏன்னா நம்ம உட்கார மாட்டோம். நாங்கள்லாம் எப்படா ஓடுற பஸ்ஸில் உட்காந்துருக்கோங்கிற மாதிரி. ஓகே, அது என்ன கூகுள் காட்டாத பாதை அப்படின்னு ஒரு தலைப்பு. அப்படின்னு இந்த தலைப்பு கொடுக்குறப்ப கூட முருகன் கேட்டார், என்ன தலைப்பே வித்தியாசமாக இருக்குது, வந்து பேசுகிறேன் சொல்கிறேன் அப்படின்னு. வாழ்க்கையில் இப்போ பெரும்பாலும் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நமக்கென்று வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையை தேர்வு செய்து கொண்டே இருக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, தெரிஞ்ச இடமா இருந்தால் கூட கூகுளில் போயிட்டு மேப்ஸில் போட்டுக்கிறோம். கடலூர் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரே ரோட்டில் தான் நேரில் வருதுனாலும் 100 சந்தேகம் வருது. எப்போது வந்த பாதை தான், முன்ன விட பாதை எளிதாக இருந்தாலுமே கூட மறுபடி ஒரு மேப் போட்டுக்கிறதா. இன்றைக்கி நான் வந்து தங்கியிருக்கக்கூடிய விடுதி என்பது கடந்த வருடம் அங்கே வந்து தான் தங்கினேன். ஆனால் எனக்கு இடம் தெரியும் இருந்தாலுமே கூட கடைசி வரைக்கும் நம்ம தேடுறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம் சார்ந்து கொண்டே இருப்போம். ஒரு விஷயத்தை தேடுறோம்னா ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜினில் தேடுறோம், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தேடுறோம். ஆனால் நம்ம மூளையே ஒரு கூகுள் தான், நம்ம மூளையே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் நம்ம பெரும்பாலும் நம்புவதே கிடையாது. உலகத்திற்கென்று வகுக்கப்பட்டிருக்கூடிய பொதுவான பாதைகளை தாண்டி நாம் என்ன பாதை நமக்காக வகுக்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்கிறது. அதுதான் கூகுள் காட்டாத பாதை. கூகுள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பாதை தான் காட்டும் இல்லையா, மாற்றி மாற்றிலாம் காட்டாது. இவர் பெரிய பணக்காரரு அதனால சந்துக்குள்ள அது வழியாக போகட்டும் அப்படிலாம் ஒன்று காட்டாது. அது பல நேரம் காட்டுற காதை கடைசியில் போய் ஒரு சவத்தில் போய் நிற்கும். நமக்கு தெரிஞ்ச ஊரில் நாமளே எந்த இடத்துல இருக்கணும்னு தெரியாமல் இருக்க இடத்துக்குலாம் கொண்டு விடக்கூடிய மிகச்சிறந்த வழிகளை அது காட்டும். இந்த உலகம் எந்த பாதையில் எப்பொழுதும் பிரதிநிதித்துவப்படுத்தி போய்கொண்டே இருக்கிறதோ அந்த பாதையை தாண்டி நீங்கள் சில விஷயத்தை உங்கள் சொந்த மூளையிலிருந்து யோசிக்கிற போது உங்களுக்கான பாதை மிகப்பெரிய பாதையாக அமைகிறது. நமக்கு இப்போதெல்லாம் எதெல்லாம் எளிதோ அதை எடுத்துக்கொள்ள பார்க்கணும் இல்லையா. நமக்கு எதெல்லாம் எளிதோ அதை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வெற்றி பாதை என்று சொல்லப்பட்டதோ அதன் வழியே பின்னாலே போகிறோம். வெற்றியாளர்கள் என்றவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அதை அப்படியே நாமும் செய்தால் நாமும் வெற்றிகரமான மனிதர்களாக மாறிவிடுவோம் என்று நாம் நம்புகிறோம். ஒரு ஃபார்முலா ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆன காரணத்தினால அதே ஃபார்முலா இன்னொருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆனுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அந்த விஷயம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அவருடைய வாழ்வியலுக்கு, அவருடைய கல்விக்கு, அவருடைய பொருளாதாரத்திற்கு, அவருடைய குடும்ப அமைப்புக்கு, அவருக்கு இருந்த பிள்ளைகளுக்கு, அவர் வாழ்ந்த இடத்திற்கு அது தோதான ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆக இதுதான் சரியான பாதை என்று ஒன்றும் கிடையாது. உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் கூகுள் காட்டாத பாதை. You have to find your own way to reach your own destination. Let us build our own roads. ஆனால் அதுக்கு சில காரணிகள் தேவைப்படுகிறது. இல்லைடா மறுபடியும் நீ சொன்னதை கேட்கப்படாது, நீயே ஒரு பாதையை போடணும். எல்லாத்துலேயும் பாதையை போடும். பர்செப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சில அடிப்படை விஷயங்கள் நம்ம மனசில் இருந்துச்சுன்னா நமக்கென்று சில பாதையை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. அதில் முதல் முக்கியமான பாதை நம்ம அதுக்கு தான் வந்தவொடனே வயசு கேட்டேன், எந்த வயசில் அதிகமான எண்ணிக்கையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெருவாரியானவர்கள் 35க்கு மேற்பட்ட வயதை கொண்டவர்களாக இருக்காங்க. பெரும்பாலும் குடும்பஸ்தர்களாக இருப்பீங்க. 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருக்கலாம். அல்லது பெரும்பாலும் இப்போலாம் வீட்டுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற ஜென்ரேஷன் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அப்படிங்கிற காரணத்தினால ஒற்றை குழந்தை இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். அரசு உத்தியோகத்திலோ தனியார் உத்தியோகத்திலோ கடை வைத்திருக்கலாம், கம்பெனி வைத்திருக்கலாம். ஆவரேஜான ஒரு தமிழ் குடும்ப வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, நாம் ஒரு பெரிய மேஜிக்கை லைஃப் முழுக்க எதிர்பார்த்துட்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கை டக்குன்னு இப்படி வந்துடும். அப்போ சில கனவுலாம் காணுவோம் இல்லையா. மறுநாள் காலையிலே கார் வாங்கின மாதிரி ஒரு கனவு காணுவோம். நம்ம யாரோ பார்த்தா பெரிய பணக்காரர் மாதிரி நம்முடைய வாழ்க்கை மறுநாளே மாறிவிடும் என்று எதிர்பார்ப்போம். யாராவது சொந்தக்காரங்க இல்லாத பணக்காரங்க வீட்டுக்கு யாருக்காவது வீட்டுக்கு போனால் இவனுங்க ஊர்லாம் எப்படா கட்டுறானுங்க, எவ்வளோ காசு தாண்டா வச்சுருப்பானுங்க, எப்படி இதெல்லாம் வச்சு செய்கிறானுங்க அப்படின்னு ஒரு ஆசை வரும். அதே நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப நமக்கு ஒன்று தோணிகிட்டே இருக்கு, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் தோற்று போகிறதுக்கு எல்லா காரணங்களையும் நம்ம வச்சுருப்போம். நம்மளாலேயே வீடு கட்ட முடியலை அப்படின்னா இருக்கதே நம்மளால் பார்க்க முடியல, நம்மளாலேயே பெருசாக படிக்க முடியல, நம்ம மண்டைக்கு ஏறலை, நமக்கே இங்கிலீஷ் வரவே மாட்டேங்குது, நம்ம குடும்பத்தில் எவனுக்குமே இங்கிலீஷ் சொல்லலாம் நமக்கு வரல. இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் போவதற்கு எக்கச்சக்கமான காரணங்களை வைத்திருக்கிறோம். நமக்கான பாதையை உருவாக்குவதற்கான காரணங்களை நீங்கள் தேடணும்னா முதல் முக்கியமான விஷயம், the magic of you are looking is in the work what you are avoiding அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எந்த விஷயத்தை தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தும் தவிர்த்து வருகிறீர்களோ அதில் தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மேஜிக் இருக்கு. லைஃப்ல பெரிய ஆளா வரணும், இந்த இடத்துக்கு வந்து நீங்க நினைக்கிறீங்களா, அது எதுல ஒளிஞ்சிருக்குன்னு கேட்டா, எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எத்தனிப்பு இருந்தும் கூட நீங்கள் அதை செய்யாம தவிர்த்து வந்துகிட்டே இருப்பீங்க. மனுஷ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு 35+ டெய்லி காலையில் இந்த கடலூர் மாதிரி ஒரு கடற்கரையில் 1 கிலோமீட்டராவது வாக்கிங் போகணும், பலமுறை இல்லையா.
ஆனால் ஒரு நாள் செஞ்சுருக்க மாட்டோம். அதுக்கு நம்ம பல காரணங்களை வச்சுருப்போம். தூக்கமே ஒரு எக்ஸசைஸ் ஆயா அப்படின்னு என்ன மாதிரி எவனா அவர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு போயிடுவான். தூக்கமே ஒரு எக்ஸசைஸ் தான். உண்மையிலேயே தூக்கமே ஒரு எக்ஸசைஸ் தான். எனக்கே கூட என் டாக்டர் எனக்கு சொன்னார், உனக்கெல்லாம் தூக்கம் தான் முதல் எக்ஸசைஸ். ஒழுங்காக தூங்கு, உன் மூளை தூங்கவே மாட்டேங்குது, ஒழுங்காக படிக்கிறதெல்லாம் குறைச்சிக்க. அவள் ஆளுக்கு ஆள் மாறுது இல்லையா? அப்போ ஒரு உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எத்தனைக்கிறீங்க, ஆனால் அதை செய்ய புலப்படலை. எனக்கு இவரை தெரியும், இவர்கிட்ட போய் பேசினா இப்படியான ஒரு தொழில் வாய்ப்பு உண்டாகும், அல்லது இப்படி ஒரு சூழல் இருக்கிறது, இவரிடம் சந்தித்து பேசினால் இந்த விஷயங்களை செஞ்சோம்னா நாம் அந்த வேலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். நான் சிறிதாக ஒரு தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதுக்கான ஒரு சூழ்நிலை விருப்பம்லாம் இருக்கு. ஆனால் சிக்கல் எங்கே இருக்குன்னா, இதை செய்யணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போமே ஒழிய அதை செய்வதற்கான ஒரு தயக்கம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தட்ஸ் கால்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன். உலகத்தோட பெரு வியாதி எது தெரியுமா? தள்ளி போடுறது தான். நம்ம ரொம்ப அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தள்ளி போகிறது. ஆகப்பெரிய ஆபத்தான வார்த்தை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் ஆகப்பெரிய ஆபத்தான வார்த்தை. அப்புறம் பார்த்துக்கலான் இருக்குல்ல, அதுதான் ஆகப்பெரிய ஆபத்தான வார்த்தை. நம்ம குடும்ப வாழ்வுடைய முடிவுகள்லாம் பாருங்களேன். ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படி பெரும் செலவுன்னு ஒன்று இருக்கும். மீதி எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டுருவாங்க. பட்ஜெட் போட்டுட்டு பெரும் செலவாக இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி பேசல, அதை அப்புறம் பார்த்துக்கலாம்பாங்க. டே, அதை தான் இப்போ பார்க்கணும். எது பிரதானமோ அதைத்தான் இப்போ பார்க்கணும். எதை இப்போ பார்ப்போமோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் தள்ளி வைக்கிறதுக்கு பின்னாலேயே அதை எப்படி பார்க்கறது நமக்கு தெரியலேங்கிற உண்மை ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விருப்பப்படுகிற பெரு வெற்றியை சந்திக்க வேண்டும் என்றால் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று எத்தனித்து தவிர்த்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த விஷயத்திற்குள் பயப்படாமல் உள்ளே போங்கள். அதற்கான துணிச்சல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது உங்களுக்கான பாதையின் முதல் புள்ளி தொடங்குகிறது. That is the first point when you are entering out of your comfort zone. இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு முதல்ல வெளியில் வந்தால் தான் உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்க முடியும். நான் தான் நல்லா இருக்கேனே, எனக்கு என்ன பிரச்சனை, எல்லாம் கரெக்டாக இருக்கேன். சில நண்பர்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க, நீ இப்படியெல்லாம் கூட செய்யலாம், நீ இப்படியெல்லாம் கூட செய்யலாம், அப்படியெல்லாம் கூட செய்யலாம். நமக்கு எரிச்சல் வரும், என்ன இப்படிலாம் சொல்கிறான். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியுறதை விட பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நிறைய தெரியுது. இப்போ நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா காசுக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. அதை ஒருத்தன் காசை வாங்கிட்டு போயிட்டு அந்த 1000 5000 ஆக்குவான். அப்போ தான் தோணும், இந்த காசை வச்சு நம்மளே இதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளால் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியல அவனுக்கு தெரிஞ்சும் கூட நாம் சும்மா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இருக்கதும் போயிருமோ அப்படிங்கிற பயம். வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாம பேர் வச்ச கதையா, எதுக்கு இதை போய் செய்ய போய் அதை செய்கிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் எப்போ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு தெரியும். ஓ, என்னாலா இது முடிந்தது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வழக்கமான நீங்கள் எப்போதுமே இருக்கக்கூடிய சூழலிலிருந்து வெளியே வந்து உங்களை ஒரு புது சேலஞ்சுக்குள்ள நீங்கள் உள்ள தள்ளிக்கிறப்ப மட்டும்தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் யார் என்று. வாட் கைண்ட் ஆஃப் a person I am அப்படின்னு நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தூக்கி வெளியில் போட்ட பிறகுதான் உங்களுடைய தவிப்பென்ன, உங்கள் டேலண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. கடற்கரைக்கு போங்க, ஒரு மீனை கையில் பிடிங்க, பிடிச்சிட்டு அந்த மீன் அது வரைக்கும் அது பாட்டுக்கு இப்படி தீப்பிட்டு தண்ணிக்குள்ள அப்படி போகும், அப்படி வரும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் பார்க்க. அலைக்குள்ள எப்படி நம்ம உள்ளே போனோம்னா கீழே கொண்டுக்கிட்டு போயிடுது, ஆனால் இந்த மீன் மட்டும் இப்படி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதோட கம்ஃபர்ட் ஜோன். அந்த மீனை பிடிச்சி கரையில் போடுங்களேன், ஒரு மீன் அப்படியே அப்படி சக்கு சக்குன்னு குதிக்கும். மீன் இவ்வளோ உயரம் ஜம்ப் பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ நான்லாம் இந்த ஊருக்காரன் கிடையாது, இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன். கட்டுமாடிலாம் போனோம்னா மீனை பிடிச்சா அந்த கரையில் போடுறது, அதில் மனுஷனுக்கு ஒரு ஆனந்தம். அது போராடி தாண்டி தண்ணிக்குள்ளே போய் சர 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 சரசரன்னு உள்ளே போகும். கரையில் தூக்கி போட்டால் தான் மீனுக்கே தெரியும் தண்ணி இல்லாமல் கூட என்னால் தம் கட்ட முடியும் அப்படின்னு. நாம் நம்மளையே கடலில் தூக்கி போடணும். கடலுக்குள்ளே உட்காந்துக்கு நாங்கள் எப்படி நீந்துவோம் தெரியுமா, நாங்கள்லாம் உள்நீச்சல் போவோம் தெரியுமா, நாங்கள்லாம் இது பண்ணுவோம் தெரியுமா. நீங்கள் உங்கள் தரம் என்ன, உங்கள் தகுதி என்ன, உங்கள் விடாமுயற்சி என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வழக்கமாக எதுவெல்லாம் உங்களால் இயல்பா ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் செய்ய முடியுமோ அதை தாண்டி வெளியே வர நீங்கள் தயாராக இருக்கணும். அந்த தயாராக இருக்க மைண்ட்லாம் தயாராக இருக்குது, ஆனால் அதை செய்கிறதுக்கு நமக்கு சொன்னக்கும். நாளை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ செஞ்சுக்கலாம், இப்படி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஒழுங்காக இருந்தால் போய் இதை செய்கிறேன்னுட்டு சம்பந்தம் இல்லாமல் இதை போய் மாட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்காக கண்டதை செய்யுங்க நான் சொல்லவில்லை, பார்க்குறது எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லவில்லை. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும்னா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்கான பாதை அங்கே தான் இருக்குது.
அடுத்த முக்கியமான விஷயம், அந்த ப்ரொகாஸ்டினேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்போதும் சாதாரணமாக பார்க்குறோம். நிறைய போய் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரொகாஸ்டினேஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. தள்ளி போடுதல் அப்படின்னு சொல்கிறது, ஒத்தி போடுறது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் உலகத்துடைய பெரும் வணிகர்கள், உலகத்தின் மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாருமே இந்த ப்ரொகாஸ்டினேஷனை பற்றி பேசுகிறான். ஒத்தி போடுதலை நம்ம வெறும் தள்ளி போடுதல் பார்க்குறோம். இல்லை, நீங்கள் ஒன்றை தள்ளி போடுகிற போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ணுறீங்கிறான். அப்போ தான் அதோட வேல்யூ புரியும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம தள்ளி போடலை, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையே விடுறோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் ஒரு விஷயத்த சரியான நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டாலே போதுமானது. தம்பி பேசுகிறப்போ ஒன்று சொன்னாப்புல, அந்த என்ன, இவர் பேச்சை கேட்டால் ஊக்குவிக்கிறவன் கூட தேக்கு விற்பான் அப்படின்னு ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா, தேக்கு விற்று பணக்காரனோட ஊக்குவித்து பணக்காரனவன் தான் இப்போ பெருசாக இருக்கான். காலம் மாறி போச்சு. இதை விற்றா தான் நீங்கள் இப்படி பண்ணலாம், இதை செஞ்சால் தான் பெரிய ஆளாகலாம் அப்படின்னா இப்போ சிலபஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு எது சரியாக வருமோ, எது உங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்துமோ, எதுக்கு மார்க்கெட்டுக்கு நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ, எந்த விஷயத்தில் உங்களால் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியுமோ, எந்த விஷயத்தை தொடர்ந்து செய்வதில் உங்களுக்கு சுணக்கம் இல்லாமல் இயல்பாக ஒரு உற்சாகம் இருக்கிறதோ அதை செஞ்சால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஆனால் அதை செய்ய நம்ம பயப்படுறோம், அவ்வளோதான். when opportunities are more, நீங்கள் உங்களை தான் ட்ரெயின் பண்ணணும். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால திரும்ப சொல்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது இருக்கிறதுலே ஆபத்தான வார்த்தை. பிள்ளைங்க சயின்ஸ் படிக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம், மேக்ஸ் படிக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம், இதில் கடைசியாக ரிவைஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே கடைசி வரைக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணதே இல்லைங்கிறது தான் உண்மை. நம்மளால் பண்ணவே முடியாது. டூ இட் நாவ். செய்ய வேண்டிய விஷயத்தை அப்பப்போ செய்யணுமோ அப்பப்போ செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன் இதை நான் 35 வயதுக்கு மேற்பட்டவங்கள்ட்ட நான் சொல்கிறேன்னா, 35 வயசுக்கு மேலே லைஃப்பில் வாழ்க்கையில் சில பயம் வந்துடும். இருக்கிறது போயிடக்கூடாது, 4 பேர் எதுவும் சொல்லிடக்கூடாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ப்ராப்ளம் இருக்குது. எவனாவது ஏதாவது சொல்லிடுவான், சொல்லையில் எவனாவதுன்னு சொல்லிடுவோம். சொல்லையில் என்ன சொல்கிறோம், எவனோ ஒருத்தன் என்னமோன்னு உங்களை சொல்ல போகிறான், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்ல போகிறான், அவனை பற்றி நம்ம சொல்லல, எவனோ ஒருத்தன் தான் சொல்கிறோம். எவனோ ஒருத்தன் நம்மளை பற்றி சொல்கிறத பற்றி நாம ஏன் கவலை பண்ணணும்? ரெண்டாவது, இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானவன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்மளாம் ரொம்ப முக்கியமானவன் நினச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மட்டும், கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, குரல் வர மாட்டேங்குது. தேங்க்யூ தம்பி. ஏன் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க நம்ம பயப்படுறோம் அப்படின்னம்னா, நம்ம ரொம்ப பெரிய ஆள் நம்ம நினச்சிக்கிறோம். இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஆள் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம். உலகத்தின் ஆகப்பெரிய வேலையை நான் பார்த்து கொண்டிருப்பதாக நம்ம நினைத்துக் கொள்கிறோம். நம்ம சொந்த பந்தங்களுக்குள் நாம் தான் முக்கியமானவர் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆக்சுவலாக அவ்வளோ முக்கியமானவனே நம்ம கிடையாது, நாமளாக தான் நினச்சிக்கிறோம். இந்த உலகத்துக்கு 1000 பிரச்சனை இருக்குது, அது உங்களையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இல்லை. அவனுக்கு சொந்த பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்குது. எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கிறது பொண்டாட்டி தானே தெரியாமல் ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப பொண்டாட்டியாது அப்படின்னு யோசிக்கிற அளவு மைண்டு வெளியில் போயிட்டு நாம தான் நினச்சிக்கிறோம் நாம் பெரிய ஆள் நினைக்கிறப்ப நம்மளை எவனாவது சொல்லிடுவான் நம்ம நினைக்கிறோம். டோன்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப் ஓவர் எஸ்டிமேட்டட். நம்ம பெரிய ஆள்லாம் இல்லை, நமக்கு தான் நம்ம பெரிய ஆள். அவன் தான் பெரிய ஆள். அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கான், யாரும் அதை வேலிடேட் பண்ணுறது இல்லை. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ மீடியாவில் எனக்கு இது 25வது வருஷம். இப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன், என்னை எல்லாருக்குமே தெரியும் நானே நினச்சிக்கிறேன். என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவானுங்க, டிவி ஆஃப் பண்ணால் கூட மூஞ்சி தெரியுதுடா, டிவி ஆஃப் பண்ணால் கூட மூஞ்சி தெரியுது அப்படின்னா நம்மளை எல்லாருக்கும் தெரியும் தானே. 25 வருஷமாக நம்மளை பார்த்துட்ருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாலாம் வேறு, ஒரு நாள் ஒரு ஷோ வந்துச்சுன்னா 10 நாள் அதோட கிளிப்பிங்லாம் சோஷியல் மீடியாவில் வருது. ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கோம், இவ்வளோ மேடையில் பேசுகிறோம். ஓகே, நம்மளை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி நம்மளே நினச்சிப்போம். இப்போலாம் மாலுக்கெலாம் போகிறப்ப அப்படி லைட்டாக தலையை குனிஞ்சபடி போவோம், ஏன்னா எல்லாருக்கும் நம்மளை தெரியுமா. நம்மளை தெரிஞ்சு உடனே கூட்டம்லாம் கூடி அமுக்கி நம்மளை தூக்கி கொண்டு கடத்திட்டு ஒன்றும் நடக்காது. அவனே பொண்டாட்டி எவ்வளோ பில்லு வைக்க போகிறாளோன்னு தெரியாமல் அவன் பாட்டு போயிட்டுருப்பான். இந்த ஆளோட மாலுக்கு வந்தவன் இவன் சுற்றி காட்டுறதை தவிர ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான், இதுக்கு பேசாமல் எடுத்துக்கலாமே அந்த பொண்ணு கூட வந்திருக்கும். இவங்க 2 பேரும் மாலுக்கு போகிறதுக்கு என்னேண்டா கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் பாட்டு வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கிளவி மெதுவாக கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் அவங்க எங்கே கோபிநாத்தை கவனிக்க போகிறாங்க, நாமளாக தான் நினச்சிக்கணும் இல்லையா? when you consider yourself that you are too big, you are too larger than life அப்படி நினைக்கிறப்ப எல்லோரும் உங்களை பார்த்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. நான் ஒரு முறை என் மனைவியோட துணி வாங்க போயிருந்தேன் ஒரு மாலுக்கு.
அந்த மாலில் போயிட்டு அந்த ஆண்கள் துணி எடுக்கிற செக்ஷனில் சட்டையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தர் ஒரு பூ போட்ட சட்டை போட்டு ஷார்ட்ஸ் போட்டு ஒருத்தர், ஒரு பெரியவர், அவர் என்னை தூரத்துலேருந்து நின்று பார்த்துட்டு இருந்தார். நான் என் மனைவிட்ட பெருமையாக சொன்னேன், என்னுடைய ரசிகராக இருப்பார், அவர் பாவம் பக்கத்தில் வந்து பேசவே யோசிக்கிறாரு. அவள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவள் எங்கே டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான்னு பார்க்க போயிட்டான். அப்போ நான் ரொம்ப நேரம் பார்த்தேன். திரும்ப வந்து என் மனைவிட்ட சொன்னேன், பாவம் அவர் பேசுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு தூரத்தில் நிற்க. அவர் இந்த சினிமாவில் ஒளிஞ்சு பார்ப்பான் இல்லை, துப்பாக்கியில் குறி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஓரமாக போய் நின்று என்னை பார்க்குறாரு. கிட்ட வராரு, பேச மாட்டேங்கிறாரு, போயிடுறார். அப்புறம் சரி நம்மளே பெருந்தன்மையாக நடந்துக்குவோம், நம்ம தான் பெரிய மனுஷனாச்சே அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒன்று இல்லை அப்படின்ட்டார். எனக்கு பக்குன்னுச்சு. திரும்பி பார்த்தேன், நல்ல வேளை என் மனைவி தூரத்தில் இருந்தாங்க. ஏன்னா நான் போட்ட சீனுக்கு இல்லைட்டாப்ல. அப்புறம் நின்று பார்த்துட்டே இருக்கீங்க, எனக்கும் துணி எடுக்கிறதுக்கு வந்தேன், நீங்கள் என்னை பார்த்துட்டே இருக்கீங்களா அதானே. அவர் டக்குன்னு கேட்டார், உங்கள் பேர் சுப்பிரமணியா அப்படின்னு. நான் யோசிச்சு பார்த்தேன், டிவி ஆஃப் பண்ணால் கூட தெரிகிற மூஞ்சி, 25 ஆண்டுகளாக ஊடக பணி. அவர் என்னென்னமோ தம்பி இப்போ சொன்னாப்லையே புரட்டி எடுத்துருவார் அவர் அப்படிங்கிற மாதிரி. கோபிநாத், என்னடா மாதவா என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. இல்லைங்க என் பேர் சுப்பிரமணியம் இல்லை. நான் சொன்னார், நான் சின்ன வயசில் வெளிநாட்டுக்கு போயிட்டேன், என் கிளாஸ்மேட் ஒருத்தன் உங்களை மாதிரியே இருப்பான், அவன் தானான்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாரு. அவருக்கு என்னை விட 10 வயசு கூட இருக்கும். அது வேற எனக்கு வைத்தறிச்சலாக இருக்கு. ஸோ ஒட்டுமொத்த மாலில் உங்களுக்கு அவ்வளோ பேருக்கு உங்களை தெரியும் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்களை யாருக்கும் அங்கே தெரியாது. எப்போ நாம் சாதாரண ஆள் நம்ம நினைக்கிறோமோ அப்போ மற்றவங்க நம்மளை பற்றி பேசுவாங்கிற கவலை நம்மளை விட்டு போயிடும். அவ்வளோதான். எப்போ நீங்கள் உங்களை ரொம்ப பெருசு நினச்சிக்கிறீங்களோ அப்போ எல்லாரும் நம்மளை பற்றியே பேசுகிறாங்க. ஒன்றும் இருக்காது. வேறு ஒன்றும் பண்ண வேணாம். ஒருத்தவங்களுக்கு ஃபோனை பண்ணி ஒரு விஷயம் பேசணும், அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மட்டும் வச்சிடட்டு, சோழி முடிஞ்சு இல்லையா. ஒரு விஷயம் பேசணும், அப்புறம் பேசுகிறேன், நீங்களே அவனுக்கு திரும்ப அடிச்சிருவீங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு. அவன் திரும்ப இல்லை மாப்பிள்ள அப்புறம் பேசுகிறேன், வெறியாயிடும். ஏன்டா ஃபோனை பண்ணவே என்னன்னு சொல்லி துணையணுமா இல்லையா. ஏன்னா இந்த உலகம் நம்மளை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு, நம்மளை பற்றி முக்கியம் ஏதோ பேசுகிறான், தப்பாவோ சரியாவோ பேசுகிறான், பதப்பு. அப்புறம் திரும்ப நீங்களே பொறுமை தாங்காமல் கேஷுவலாக ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, இல்லை மாப்பிள்ள நான் முதல்ல ஃபோன் பண்ணேன், பேசத்தான் வந்தேன், பக்கத்தில் டக்குன்னு ஒய்ஃப் இருந்தாப்புல, சரி அப்புறமா பேசுவோம் தான் அப்புறம் பேசுகிறேன்னு. என்னன்னு சொல்லு அப்படின்னா, இல்லை மாப்பிள்ள ஒரு 1000 ரூபா தேவைப்படுது, கை மாற்றா தரியா. அட கரும்பு முடிச்சவனே 1000 ரூபா காசு கேட்கறதுக்காண்டான். அப்போ when you are thinking about the world is thinking about you, you always think about the world. இந்த உலகம் உங்களை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்க நீங்கள் இந்த உலகத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த உலகம் உங்களை பற்றி யோசிக்கவில்லை, நீங்கள் உங்களை பற்றி யோசியுங்கள். அவ்வளவுதான். இந்த வேர்ல்டுல யாரும் நம்மளாம் யோசிக்கல. 25 வருஷமா டிவியில் வர்ற கோபிநாத்தை சுப்பிரமணியான்னு கேட்டுட்டு பூ போட்ட சட்டை போட்டவர் போயிட்டார். அன்னைக்கு நைட்டு நான் தூங்கவே இல்லை. என்னடா அவளை மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தடவை நான் ஊட்டியில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு மேட்டுப்பாளையத்தில் ட்ரெயின் ஏறதுக்காக வர்றப்ப மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க எல்லாருக்கும் என்ன தெரியுது, அண்ணா கோபினே வாங்க திஸ் தேட் அப்படிங்கிறாங்க. இந்த டிக்கெட்டுக்கு ஈக்யூன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, எமர்ஜென்சி கோட்டான். அவசரத்துக்கு நான் கேட்டிருந்தேன், எனக்கு அந்த ஈக்யூ ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஈக்யூ ரிலீஸ் பண்ணுவாங்க, பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்போ ஏறினவுடனேயும் அப்போ தான் அங்கே யாரோ ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் விளையாட போனவங்க என்னை சுற்றி நின்னாங்க அந்த பசங்களாம். ஆனால் வாங்கண்ணா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த டிடிஆருக்கு ஒரு எரிச்சல் வந்துச்சு. யாரா அவன் இவனை சுற்றி நிற்கிறான், தம்பி எல்லாம் வண்டிக்குள்ளே ஏறு அப்படின்ட்டாப்புல. உடனே அவங்கள ஏறின உடனே நான் என் டிக்கெட்டை காட்டினேன், உனக்கு டிக்கெட் இல்லை போ அப்படின்ட்டாரு. நான் உடனே சார் இல்லை சார் ஈக்யூ ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க சென்னையிலேருந்து, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் நேம் சார்ட்டில் கிடையாது போங்க அப்படின்ட்டார். நான் சொன்னேன் சார் எப்படியும் காலைல ஷூட்டிங் இருக்குது, ஊருக்கு போகணும். அந்த ஹோல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க எல்லாருக்கும் என்ன தெரியுது, டிடிஆருக்கு மட்டும் என்ன தெரில. அப்போ இரவு 9 மணிக்கு நியமனம் வரும். அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் உட்காருங்க, எங்கேயாவது சீட்டு காலியாச்சுன்னா நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஏசி ஏதோ ஒன்று அதில் என்ன அவரோட இடத்துல உட்கார வச்சுக்கிட்டார். அப்போ என்னென்னா அந்த பசங்களுக்கெல்லாம் என்னென்னா அண்ணன் பாவம் உட்காந்துருக்காருட்டு மல்லுக்கு வராங்க. டிடிஆர்ட்ட சார் நான் என் இடத்த அண்ணனுக்கு கொடுக்குறேன் சார், அண்ணன் படுத்துட்டு போகிறேன் சார், நான் உட்காரண்ணா. தம்பி இது உன் வீடு கிடையாது, ட்ரெயின், இங்கே நான் சொல்கிறது தான் சட்டம், போய் உன் இடத்துல படு. அவருக்கு இடம் நான் கொடுப்பேங்கிறாரு. வண்டி போயிட்டே இருக்கு, நாங்கள் உட்காந்தே இருக்கேன். ஒரு 1.5 மணி அதுக்குள்ள அவங்க சண்டைக்கு வராங்க. வேற அண்ணனை உட்கார வச்சிருக்கேன், நான் என் இடத்த தரேன் அப்படிங்கிறான். சும்மா இருக்கடா, அந்த ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்டுற போகிறான்
அப்படின்னு எனக்கு நான் உடனே அவர் உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் கழித்து வந்தார். வந்துட்டு நீ என்ன பண்ணுறப்பா அப்படின்னு கேட்டார். நான் அது மாதிரி டிவியில் நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறேன். அது தொழில் இவங்க எதுக்கு மல்லுன்னு வரானுங்க அப்படி இல்லை, பசங்களுக்குலாம் என்ன பிடிக்கும் அது மாதிரி அண்ணன் என்னென்னு கூப்பிட்டுவேன். அந்த இதில் நான் உட்காந்து வரேனே அவங்க இடத்த கொடுக்குறேன்னு வரேன். அப்போ அவர் சொன்னார், ரொம்ப சிம்பிளாக லைஃப்பை நம்ம பெருசாக நினைக்கிறோம்ல, அவர் சிம்பிளாக முடிச்சு விட்டார். சொல்லி முடிச்சு அப்படிம்போம்ல அந்த மாதிரி. எங்கே தம்பி இந்த ட்ரெயின் தான் வழக்கமாக நமக்கு, பெரும்பாலும் இதில் தான் வருவேன், 7:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன், நான்லாம் உன் நிகழ்ச்சி பார்த்ததே இல்லை அப்படின்ன. அப்போ நிகழ்ச்சி ஆரம்பித்து 12 வருஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சி ஆரம்பித்து 12 வருஷம் ஆன ஒரு நிகழ்ச்சியை இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறார். அந்த மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் வாட்டர் பாக்கெட் விற்கிறவர், டீ விற்கிறவர், இன்னும் சொல்ல போனால் அந்த ட்ரெயின் டிரைவர் கூட என்ன தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்னை யாருக்கு தெரியணுமோ அவருக்கு மட்டும் தெரியலை. அதை கூட நான் தாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு நான் அங்கேயே உட்காந்துருக்குறேன். அப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு, அப்படியா அதுக்கு தான் அந்த பையலை வந்து கேட்டாங்களா அப்படின்ட்டு அவர் சொன்னார், சீட்டெல்லாம் நிறைய கிடக்கு, இந்த பயலுக்கு சும்மா இருந்தாங்கன்னா உன்னை அப்பயே படுக்க வச்சுருப்பேன், இவங்க வந்து என்னமோ நான் கொடுக்குறேன், நான் இடம் கொடுக்குறேன், நான் இன்னும் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அதான் உன்னை உட்கார வச்சா அப்படின்னு. அவருக்கு என்ன கோவம் அப்படின்னா, இவன் என்ன ஒரு ஆள், இந்த ட்ரெயினே எண்ணூட்டு இல்லையா, இந்த ட்ரெயின் கண்ட்ரோல் என் கையில் இருக்கு, நீ என்ன அங்கே வந்து ஏன் சீட்டை கொடுக்குறேன் ஓன் சீட்டை கொடுக்குறேங்கிற. அவர் அந்த பாயிண்ட் அப்பயே சொன்னார், தம்பி உங்கள் வீட்டு சோஃபா இல்லை அது, உங்கள் வீட்டு இடத்த அவர் கொடுக்குறது, இது ட்ரெயின் சீட்டு, ரயில்வே சீட்டு, நான் தான் கொடுக்க முடியும், இடம்லாம் நிறைய கிடக்குன்ட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு அருமையாக ஒரு இடத்துல படுக்க வச்சாப்ல. அவருக்கு என்ன தெரியவே இல்லை. மறுநாள் காலில் அவரை பார்த்தேன், நேற்று நைட்டு பார்த்தோமே இந்த டிவி தம்பி தானே நீங்கள் என்னாரு, கோபிநாத் அவருக்கு இன்னைக்கு டிவி தம்பி தான். அப்போ உங்களை எங்கே தெரியுமோ அங்கே தெரியாது, எங்கே தெரியக்கூடாதோ அங்கே தெரியும். கரெக்டாக கடை வாங்கிட்டு ஒருத்தர் நிற்பீங்கல்ல, அண்ணே என்ன வட்டி கடையில் நிற்கிறீங்க அப்படின்னு கரெக்டாக பிடிப்பான். ஸோ லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். டோன்ட் கன்சிடர் இஃப் யூ ஆர் டூ பிக். when you consider yourself too big, you always think about others. when you consider yourself small, you never care about others. சாதாரண மனிதர்கள் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன சொல்லுவார்கள் என்று கவலைப்படுவது கிடையாது. நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும்னா நீங்க அடுத்தவன் என்ன சொல்றான்னு கவலைப்படக்கூடாது. ஏன்னா அடுத்தவனை பற்றி ஒன்றும் சொல்லலை, சொன்னா தானே கவலைப்பட. நாமளா தான் நினச்சிக்கிறோம். வாட்ஸ்அப் நமக்கு ஒரு 10, ஃபேஸ்புக்கில் ஒரு 10 லைக் விழுந்துருச்சு, இன்ஸ்டாகிராமில் ஒரு 20 பேர் கமெண்ட் பண்ணிட்டான்னா நம்மளே பிரியால் நம்மளே நினச்சிக்கிறோம். இல்லை, நாம் சின்ன ஆள் தான். நீங்கள் சின்ன ஆளாக இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது. எளிமையாக இருக்கலாம், நினைச்சதை செய்யலாம், தப்பு பண்ணிடலாம், திருத்திக்கலாம், அடுத்தவன் சொல்லுவான்னு கவலைப்பட வேணாம், மற்றவர்களும் உங்களை மன்னிப்பார்கள். டோன்ட் ட்ரை டு பி பிக், பி ஸ்மால் அண்ட் மேக் இட் பிக். சின்னதா இருங்க, பெருசா செய்யுங்க. பெரிய ஆளா இருக்கன்னு நினைக்காது, அது ரொம்ப கடி. இப்போ வரையில கூட ஒரு 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 பெரிய வண்டி வந்து நான் வந்த பாதையில் உள்ள என்ட்ராகிற பாதையில் கரெக்டாக அவர் வந்து வளைச்சி விட்டாப்புல. உடனே நம்ம அதிகாரிகள்லாம் போயிட்டு அந்த வண்டியை எல்லாம் போங்க, கோபிநாத் வராரு, அதுவும் அந்த மிருகம் வந்து விட்டது, எல்லோரும் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் எங்கூட வண்டி ஓட்டிகிட்டு வந்த அவர்கிட்ட சொன்னேன், இப்போ உங்களெல்லாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், என்னையே தான் சொல்லுவார். அவர் சொல்லுவார், அவன் வர்றான்ட்டு என் வண்டி பின்னால் போக சொல்லிட்டாங்க, போக சொன்னது நானே இல்லை, நான் ட்ரெயினில் அண்ணே உட்கார ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டேன், அண்ணன் இடத்த எனக்கு தாரேன்னு நான் பாருங்க. அவன் தான் இப்போ அவர் என்ன சொல்லுவார், அவன் வரான்ட்டு பெரிய இவன், அவன் நானே பாவம், அவன் பெரிய இவன், அவன் வரான்ட்டு என்னை போக சொல்லிவிட்டாங்க. So don't consider yourself too big. Be simple, be humble. You can do wonders. So உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்குவதில் முதல் முக்கியமான இடம் இதுதான். So fear of failure பற்றி பயப்படாது. தோத்து போயிடுவோங்கிற பயம்தான் நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கான முதல் காரணம். தோத்து போயிடுவோங்கிற பயம்தான் நாம ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கான முதல் காரணம். தோத்து போவோம், தப்பே கிடையாது. தோக்காம ஜெயிச்சவன்னு ஒருத்தர் இருந்தா காட்டுங்க, அவனை பார்த்துட்டு நம்மளும் தோக்காம ஜெயிக்காம இருக்கலாம். ஏன் தோக்கணும்? வெற்றி தோல்வி பற்றி பிள்ளைகள் கவலைப்பட்டதில்லை, கவனிச்சிருக்கீங்களா? பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் வந்து நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெற்றி ஒன்று தான், தோல்வி ஒன்று தான். நாம தான் எல்லாத்தையும் கிரேட் பண்ணுறோம். இது வெற்றி, இது தோல்வி. குழந்தை நடந்து வரும், கீழே விழும்ல, விழுந்துட்டு எந்திரிக்கையிலையும் சிரிக்கும், விழையிலையும் சிரிக்கும். அதுக்கு விழுகிறது எக்ஸைட்மெண்ட்டு தான், எந்திரிக்கிறது எக்ஸைட்மெண்ட்டு தான்.
விளறுது என்பது வீழ்ச்சி என்றோ, எழுவது என்பது மலர்ச்சி என்றோ அந்த பிள்ளைக்கு தெரியாது. ரெண்டுமே அதுதான் செய்து. உங்கள் வெற்றியை ரசிப்பதை போல தோல்வியை ரசியுங்கள். தட்ஸ் பியூட்டி ஆஃப் லைஃப். உங்க ஈகோ உடையுதுல, ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியலன்னு ஒத்துக்கிறது இருக்குல்ல, அதுதான் ஆகப்பெரிய தில்லு. என்னால் இதை செய்ய முடியும்னு சொல்றது தில்லு இல்லை. இதை என்னால் செய்ய முடியலை, பரவாயில்ல, ஆனால் அடுத்து நான் முயற்சி பண்ணி வருவேன். உங்கள் செல்ஃப் ஈகோவை கில் பண்ணுறது. என்னால் இது முடியாது, என்னால் இது முடியாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னால் இது முடியாது, என்னால் இது முடியாது. தீஸ் ஆர் ஆல் செயின்ஸ். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். நான் சென்னைக்கு வந்த புதுசில் சென்னை ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷாக் எனக்கு. நான் அது வரைக்கும் சென்னைக்கே வந்ததே இல்லை. நான் முதல்ல சென்னைக்கு வந்ததே படிக்கிறதுக்கு தான். அது வரைக்கும் சென்னைக்கே வந்ததில்லை. சென்னையே நான் வழக்கம் போல் இந்த எல்ஐசி பில்டிங்கை சினிமாவில் காட்டுவானோ உள்ள, அங்கே தான் நானும் பார்த்துருக்கேன். வந்து வேலை தேடி வேலையெல்லாம் கிடச்சிருச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கிறப்ப வந்து சில ஹெட்லைன்ஸ் எல்லாம் ஹிட் பண்ணும். ஹெட்லைன்ஸ்லாம் நீங்கள் உங்கள் நியூஸ் வந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும். ஆனால் ஹெட்லைன்ஸில் நியூஸை ஹிட் பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா பெரிய பெரியவர்களோடு பேட்டி எடுக்கணும். அவர்கள் வரக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு அச்சமாக இருக்கும். ஏர்போர்ட்டில், விமான நிலையத்தில் வரவங்கள்ட்ட போய் பேட்டி எடுக்கணும். பெரிய அரசியல் தலைவர்களோ பெரிய பிஸ்னஸ் பீப்புளோ வருவாங்க. அங்கே போய் எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? நம்ம வந்து இஸ்ஸு, வாசு, ஏ, அண்ட், ஹேவ் பீன், ஹேட் பீன், ஹேஸ் பீன், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், எதுக்குடா இத்தனை வச்சுருக்கீங்க? கம்முனா கம்மு, கோனா கோ, ஏண்டா குழப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி. அவன் நேற்று அதை செய்து கொண்டிருந்த போது அவன் வந்து கொண்டிருந்தான். ஏன் வந்தானே? அவன் நேற்று அதை செய்து கொண்டிருந்த போது அவன் வந்து கொண்டிருந்தான். அவன் அதனை செஞ்சுட்டு தான் வந்தான், அவ்வளோதான்டா அப்படி தோணும். ஏவை ஆன் மாதிரியே போடுறது, ஆனை ஏ மாதிரியே போடுறது. டீச்சர் பிடிச்சி என்ன ஏ போட வேண்டிய இடத்துல ஆன் போட்டிருக்குன்னா, இல்லை அது ஏ தான் அப்படிங்கிறது. இல்லை நீ ஏ போட வேண்டிய இடத்துல ஆன் போட வேண்டிய இடத்துல ஏ போட்டிருக்கனா, இல்லை இப்படி அப்படிங்கிறது. நமக்கு கேட்க பயம். ஆக்சுவலாக நமக்கு விவரம் இருக்குது, நாம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இருக்கோம். ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கோம். சென்னைக்கு ரிப்போர்ட்டர்லாம் ஆகிட்டேன். ஆனால் போய் கேட்க பயம். முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருவேன். எங்கெல்லாம் போய் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை வருமோ அங்கெல்லாம் போய் கேள்வி கேட்கறது இல்லை, அதை தவிர்ப்பேன். அப்போ என்ன ஒருத்தர் புஷ் பண்ணார், போடா எல்லாரும் மனுஷன்தான், போ, என்ன ஆயிரப்போகுது, என்ன நடந்து போயிருப்ப, பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா, போ கேளு பேசுறா அப்படின்னார். சரி, கம்ஃபர்ட் ஜோனை உட வெளில போ. யாராவது ஒருத்தர் உங்களை தள்ளணும். இப்போலாம் அப்படி தள்ள ஆள் இருக்கான்னு தெரில, பிடிச்சி வேணா தள்ளி விட்டுருவாங்க. இப்போலாம் நல்லா மேலே போகணும், தள்ளலாம் ஆள் குறைஞ்சி போயிட்டாங்க இல்லையா? அப்போ போகிறப்போ ஒரு வருஷத்தில் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், பயமே இல்லை. ஸோ முறைப்படி போய் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அதெல்லாம் இல்லை. 3 உண்மையை கண்டுபிடிச்சேன். மொதல் உண்மை, மெட்ராஸில் பூரா பேரும் நம்மளை மாதிரியே இங்கிலீஷை தப்பு தப்பாக தான் பேசுகிறாங்க. என்ன ஒன்று வேகமாக பேசிடுறாங்க. நமக்கு அது தப்பாக சரியான்னு தெரியலை. ஓகே, அவன் பேசிட்டான், ரைட். 2வது, என் தாய்மொழி தமிழ். நான் அதை தப்பாக பேசினா தான் கூச்சப்படணும். அது எனக்கு தொழில் மொழி தான். நான் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, தப்பாக பேசி பேசி ஒரு நாள் சரியாக பேசிக்கலாம், புரிஞ்சா போதும், பேசிடுவேன். 3வது முக்கியமான கண்டுபிடிப்பு, இவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் இறங்கி வர்றதுனால ஏதோ இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். நாம் இங்கிலீஷ் எவ்வளவோ தேவலை, அவங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அடப்பாவீங்களா, உங்களை பார்த்தாடா நான் 1 வருஷம் பயந்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் நகரும் போதுதான் உங்கள் காலில் கட்டியிருக்கும் கயிறு அறுபடும். நகரணும். நீங்கள் நகரும் போதுதான் உங்கள் காலில் கட்டியிருக்கும் கயிறு அறுபடும். நகராமலே ஒரே இடத்துல தேங்கினீங்கன்னா காலில் கயிறு கட்டி இருக்கிறதே தெரியாது. நீங்கள் எங்கேயாவது யானையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய யானையை பார்த்தேன். அது ஒரு சின்ன மரக்கட்டையில் ஒரு நூல் கயிறு போட்டு அது காலை கட்டியிருந்தாங்க. நான் அந்த பாகன் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இத்த பெரிய யானை, இவ்வளோண்டு நூல் கயிறு, சின்ன கயிறு, அது நம்மளே அத்துப்படாத, அதை கட்டி சின்ன மரக்கட்டையில் கட்டி வச்சுருக்கீங்க, அத்துக்கிட்டு போயிடாதா அப்படின்னு. அதெல்லாம் போகாது அப்படின்னாரு. அது எப்படி போகாது? அது இப்படி இருந்துச்சுன்னா அந்துடும், இப்படின்னா அது அந்துடும். யானையோடைய சைஸுக்கும் வெயிட்டுக்கும் மம்மத்தான் இருக்குது, அவ்வளோ பெருசா. அது இப்படி காலை ஆட்டுனாலே கயிறு அந்துடும். அது கூட வேண்டாம், இழுத்துக்கிட்டு போயிடலாம். அப்போ அவர் சொன்னார், அது ஆட்டி அறுக்காது அப்படின்னா. ஏன் அறுக்காது அப்படின்னோடனே, அது குட்டியாக இருக்க சொல்ல வந்துச்சுங்க, சின்ன குட்டி, அது சின்ன குட்டியாக இருக்கப்போ அது வந்துச்சு. அப்போ இது மாதிரி ஒரு சின்ன கயிற்றுல தான் கட்டி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மரத்தில் அதை கட்டி போட்டோம். அப்போ அது என்ன பண்ணால் காலை ஆட்டிக்கிட்டே இருக்குமா, அதை அத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருக்குமா.
சின்ன வயசு, உடம்புல தெம்பு இல்லை, சின்ன பிள்ளை தானே, பாப்பா யானை, குட்டி யானை. அப்போ அது என்ன பண்ணிச்சு, ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டு ரைட்டு நம்மளால் அறுக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிச்சு. அந்த நம்பிக்கை இன்ன வரைக்கும் அந்த கைத்தை தன்னால் அறுக்க முடியாதுன்னு வளர்ந்த யானை நம்புது. இதான் பிலீஃப். நீங்கள் எதை நம்புறீங்களோ அதான். செயினை அறுக்க முடியும்னு அது நம்பிடுச்சுன்னா ஒரு செகண்டு பானையெல்லாம் ஏரியாவில் இருக்க முடியாது. அது மரத்தை உடைக்கிற யானை கைத்தை அறுக்க முடியும்னு அது நம்பலை. கயிற்றை அறுக்க முடியாமல் இருப்பதன் பின்னணியில் இருப்பது பலம் அல்ல, நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா அந்த மரத்தை சேர்த்து அதை அடிச்சுட்டு போயிடும். அப்போ when you move that you will understand what kind of a chains that you have tied. நீங்கள் நகரும் போதுதான் உங்கள் கால்களை சுற்றி என்ன கயிறு கட்டப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நகராமல் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே செய்கிறதையே நான் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் செய்வதையே திரும்ப செய்து கொண்டிருந்தால் வாழலாம், வளர முடியாது. செய்வதையே திரும்ப செய்து கொண்டிருந்தால் வாழலாம், வளரலாம் முடியாது. காலைல 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டு அப்புறமா கையில் கட்டிட்டு வாக்கிங் போயிட்டு வடை தின்னுட்டு டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு நீ நான் பார்த்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலைல வளரலாம், வாழ்ந்துக்கலாம், வளரலாம் முடியாது. எப்போ உங்களுடைய வழக்கமான வட்டத்தை விட்டு உங்கள் கயிறை அத்துக்கிட்டு நீங்கள் வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு தெரியும். எதெல்லாம் நான் கைவிடணும்னு முதல்ல அப்போ தான் தெரியும். கம் அவுட், தீஸ் ஆர் ஆல் செயின்ஸ். இப்படி யானைக்கு காலில் கட்டின மாதிரி 1008 செயின் நம்மளும் கட்டி வச்சிருக்கோம். அதில் மொதல் செயின் நம்மளால் முடியாதுன்னு நம்ம நம்புகிற செயின். திஸ் இஸ் கால் லிமிட்டட் பிலீஃப். நம்மளால முடியாது. இந்த உலகத்தில் நம்மளால முடியாதுன்னு சொன்ன எல்லாமே நடந்துதான் இருக்கு. இந்த உலகத்தில் நம்மளால முடியாதுன்னு சொன்ன எல்லாமே நடந்திருக்கு. மனிதர்கள் எப்படி பறக்க முடியும்? தேவதூதர்கள் தான் பறப்பார்கள்னு ஒருத்தர் சொன்னான். மனிதர்கள் எப்படி பறக்க முடியும்? தேவதூதர்களால் தான் பறக்க முடியும் ஒருத்தர் சொன்னான். ஆனால் மனுஷங்களை பறக்க வச்சது யார் தெரியுமா? ரைட் சகோதரர்கள். விமானத்தை அவனுங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அண்ணன் தம்பி 2 பேர். இதை சொன்னவன் யார் தெரியுமா? மனிதர்களால் பறக்க முடியாது, தேவதூதர்களால் தான் பறக்க முடியும்னு சொன்னது ரைட் சகோதரர்களுடைய அப்பா. ரைட் சகோதரருடைய அப்பா சொன்னார் மனுஷனால பறக்க முடியாது. எதெல்லாம் இந்த உலகத்தில் முடியாது நானுங்களோ அதெல்லாம் நடந்துதான். எதெல்லாம் இந்த உலகத்தில் முடியாத நானுங்களோ அதெல்லாம் நடந்துதான். சுனிதா வில்லியம்ஸ் இங்கே அங்கே போயிட்டு ஏதோ சொந்த ஊரில் தங்கி இருக்கிற மாதிரி அத்தனை நாள் அங்கே தங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது கடலில் விழுகுது, கைத்தை போட்டு இறக்குறாங்க. என்னடா போட்டை பிடிச்சி கட்டுற மாதிரி கட்டுறீங்க, கூட்டி அந்த வீட்டில் விட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்தில் அன்பிலீவபிள்னு சொல்ல எல்லா கைத்தையும் எவனோ ஒருத்தன் அத்திருக்கான். நம்பிக்கை தான். கிரிக்கெட் வரலாற்றில் ஒன் டே மேட்சஸ் ஆரம்பித்து 39 வருஷம் வரைக்கும் யாரும் டபுள் செஞ்சுரியே அடித்ததில்லை, தெரியுமா? ஒன் டே ஃபார்மேட்னு சொல்லுவாங்கள்ல, 50 ஓவர்கள் விளையாட்டு, முதல்ல 60 ஓவர் விளையாட்டு, அதுக்கப்புறம் 50 ஓவர் விளையாட்டு. அதில் கிரிக்கெட் ஆரம்பித்து 39 ஆண்டுகள் அந்த ஒன் டே ஃபார்மேட் ஆரம்பிச்சாச்சு. 39 ஆண்டுகள் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக நம்பர் தெரியல. யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததே கிடையாது. 110, 120, 150 அடிச்சிருக்காங்க. கபில் தேவ் ஜிம்பாப்வேக்கு எதிராக 175 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் விவியன் ரிச்சர்ட்ஸ் ஒரு 183 அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தான் வீரர் 190க்கு மேலே அடித்தார். 39 ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றில் யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததில்லை. ஆனால் 39 வருஷம் கழிச்சு முதல் முறையாக சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தன் 200 ரன் அடித்தான். அந்த கிரிக்கெட் மேட்ச் நல்லா ஞாபகம். வில் த மேஜிக் ஹேப்பன் அப்படின்னு கமெண்டேட்டர் சொல்லுவார். வில் தட் மேஜிக் ஹேப்பன் நடக்க போதான், நடந்துச்சு. ஆச்சரியம் என்னன்னா 39 ஆண்டு காலமாக ஒருத்தன் கூட அடிக்கல. 39 வருஷம் கழிச்சு ஒருத்தன் அடிச்சான்ல, அடுத்த வருஷமே சேவாக் அடிச்சான், அடுத்த வருஷமே ரோஹித் சர்மா அடிச்சான், அடுத்தடுத்து ரோஹித் சர்மா 2-3 அடிச்சு விட்டான். இப்போ உலகத்தில் டபுள் செஞ்சுரி அடிச்சவன் வருஷத்துக்கு 2 பேர் அடிக்கிறான். ஏன்? முன்னாலே அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர் இருந்தான்ல, பிராட்மேன்லேருந்து அவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, ஏன் அவெல்லாம் அடிக்கலை? டபுள் செஞ்சுரி ஒன்று அடிக்க முடியும்னு எவனும் நம்பலை. ஒருத்தன் அடித்த உன்னையும் நம்பிக்கை வந்த உன்னையும் பூரா பேர் அடிச்சு விட்டான். அவ்வளோதான். நம்பிக்கை தான் ஜெயிக்க வைக்கும், பலம் ஜெயிக்க வைக்காது. 39 வருஷம் அடிக்கல, அடுத்த வருஷமே அடிக்கிறான். அவன் அடிச்ச ரெக்கார்டு அவனே அடிக்கிறான். போகிற போக்கில் 300 ரன் அடி பயன் போட்டிருக்கும். இவனுங்க இந்த டீம் 283 ரன் அடிக்கிறாங்க. அதை சேஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. போகிற போக்கில் 2020 ஓவர் மேட்ச்லாம் 500 ரன்லாம் அடிப்பாயம் போட்டிருக்கு. யார் நம்பினா? நீங்கள்லாம் சின்ன வயசில் கிரிக்கெட் பார்த்தப்ப 250 ரன் அடிச்சிட்டாலே எல்லாரும் எதில் ஏன்னு கத்துவாங்க. 250 ரன்ஸ் அடிச்சாச்சு. இப்போலாம் ஒன் டே மேட்ச்சில் 350 ரன் சாதாரணம். பிலீஃப் சிஸ்டம் டிசைட்ஸ். அப்போ நம்முடைய கட்டுகள் அறுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த உலகம் போட்டிருக்க கட்டு வேறு, உள்ள நம்ம போட்டிருக்க கட்டு தான் பெரிய கட்டு. என்னால் இது முடியாதுங்கிற கட்டு, என்னால் அதை செய்ய முடியாதுங்கிற கட்டு, என்னை நான் லிமிட் பண்ணிக்கிற கட்டு, நமக்கெல்லாம் இது சாத்தியப்படாது நம்ம போட்டு வச்சுருக்க கட்டு, நான் அதிர்ஷ்ட கட்டு நான் வச்சுருக்கிற கட்டு. யார் அதிர்ஷ்டக்காரன், யார் அதிர்ஷ்டம் இல்லாதவன் யாருக்கு தெரியும்? ஹவு டு யூ நோ தட்?
நீங்கள் உங்களை அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் ஒரு படி முன்னால் வரணும். அப்போ தான் அதிர்ஷ்டம் ஒரு படி முன்னால் வரும். நகராமல் இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி எதுவுமே நகராது. நகருகிற போது தான் முதல்ல கட்டு எதுன்னே தெரியும். அப்புறம் நீங்கள் காலில் இதெல்லாம் கட்டு நினச்சிக்கிட்டுக்கெல்லாம் கட்டு இல்லை. நாமளாம் நினச்சிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் தடைன்னு. கிட்ட போய் பார்த்தா தான் அதெல்லாம் தடை இல்லைன்னு தெரியும். நகராமல் எப்படி நடக்கும்? இந்த பூட்டு ராஜா கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் வீராவேசமால என்னால் பேச முடியல, தொண்டை போச்சா, அதனால் கொஞ்சம் கதையாக சொல்லி கொண்டு போகிறேன். பரவாயில்ல? ஓகே, அது சரி. நமக்கு என்ன, எல்லாம் உட்காந்து சௌரியமாக கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். இவர் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைன்னா, இந்த நெருப்புக்குழி தெரியுமா, நெருப்புக்குழி, அது முட்டை போட பார்த்துருக்கியா? இந்த பூட்டு கதை ஒன்று இருக்கு. வி நெவர் அப்ரோச். நம்ம அன்அப்ரோச்சபிளாக இருக்கிறது கூட ஒரு கட்டு தான். சில கடையெல்லாம் பார்க்குறப்ப இந்த கடைக்குள்ளே விலை கூட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். உள்ளே போக மாட்டோம். நம்ம இதுக்கு நம்ம எப்படி இந்த கடைக்குள்ளே போகிறது அப்போலாம் நான் நிறைய கடை பார்த்துருக்கேன். அப்புறம் சில கடைக்கெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியுது, நம்ம வழக்கமாக போகிற கடையை விட அந்த கடை விலை கம்மி தான். அங்கே போனோன்னே என்ன வாங்க டீ குடிக்கிறியாங்கிற ஒருத்தன். ஏடா இவ்வளோ சிவப்பாக இருக்கான், இங்கிலீஷில் பேசுவான்னு நினச்சோம். இவனோட சாதாரணமாக பேசுகிறான். எல்லா இடமும் சாதாரணம் தான். அன்அப்ரோச்சபிளே ஒரு கட்டு தான். இது இங்கெல்லாம் நம்ம போக முடியாது, இவங்கள்ட்டெல்லாம் பேச முடியாது, இவரை அணுக முடியாது, இவரை பார்க்க முடியாது, இவரை செய்ய முடியாது. எல்லாரும் சாதாரண மனுஷன்தான். நான் வந்து ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம் ஒருத்தர், அவரை சந்திக்க போயிருந்தேன். அவர் என்னை வர சொல்லியிருந்தார் ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக. அவரை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு முக்கியமான செய்தி தொலைக்காட்சியில் வருது. நான் அவரும் அந்த ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான செய்தி ஏதோ தொலைக்காட்சியில் வருது. வேகமாக ஓடி வந்தவருடைய உதவியாளர் என்ன பண்ணார், அவர்கிட்ட ரிமோட்டை கொடுத்து இது மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தா அவர் போட்டால் அந்த ரிமோட் ஒர்க் பண்ணலை. ரிமோட்லாம் ஒர்க் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தெரிஞ்ச ஒரே வைத்தியம், 2 தட்டு தட்டுவோம். நம்ம தானே இதை செய்வோம். நான் அவ்வளோ பெரிய நடிகர் உட்காந்துருக்கேன், பிரமிச்சு போய் உட்காந்துருக்கேன். அவர்கிட்ட ரிமோட்டை போட்டு பார்த்தாரு, வரல. என்ன பண்ணார், டப்புன்றது கையில் தட்டிட்டு போட்டார். நான் வந்து என்ன சார் ரிமோட் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் தட்டுறீங்க. அப்புறம் யார் தட்டினாலும் ரிமோட்டு இதான் தம்பி ரூலு, இதான் ரூலு. நாம நினச்சிக்கிறோம் அவ்வளோ பெரிய நட்சத்திரம் ஸ்கேன் அப்படின்னு போட்ட உடனே டிவி ஓடும். அப்படிலாம் எரியாது. யாருனாலும் ஒரே ரூல்ஸ் தான். ஓடாத டிவியை ஓட வைக்கணும்னா ரிமோட்டை 2 முறை தட்ட வேண்டும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான். When the formulas are simple, what are you thinking about people? எல்லாரும் அதே தான். நீங்கள் நினச்சி பிரமிச்சு போகிற எல்லாரும் அதே தான். சாதாரணம் தான். சிம்பிளாஸ் அப்ரோச் தேம், கோ அண்ட் மீட் தேம். நான் கேட்க நகரில் ஒரு கடையில் ரெகுலராக டீ குடிப்பேன். அங்கே ஒரு பையன், அவன் ஒரு நாள் ஒரு பையன் வண்டியில் வந்து நிறுத்திட்டு தத்தாப்டான்னு வண்டியெல்லாம் போட்டு, அண்ணே என்ன ரோட்டில் டீ குடிக்கிறேன் அப்படின்னா, எப்போதும் நான் இங்கே தான் டீ குடிப்பேன் அப்படின்னா, என்னது எப்போது இங்கே தான் நீங்கள் டீ குடிப்பீங்களா? ஐயோ நீங்கள் இங்கே டீ குடிப்பீங்களா? நான் 15 வருஷமாக டீ குடிக்கிற கடை. அந்த கடை ஓனர் என்னை திட்டுவார், நீங்கள் வந்து தொலையாரா, நீ வந்தால் வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அங்கே டீ குடிக்கிறேன். எனக்கு அந்த கடையில் டீ குடிச்சிட்டு ஆஃபீஸ் போனால் ஒரு திருப்தி. அவர் வந்து நீ வராதரா, பெரிய கார் எடுத்துகிட்டு வந்து வாசலில் நிறுத்திவிட்டு டீ குடிக்க வர, கடையை மறித்து நிற்காத, உனக்கு ஒரு டீ கொடுக்கறதுக்கு 10 டீ விற்றுரு. அவர் பிரச்சனை அவருக்கு. இவனை பொறுத்த வரைக்கும் இவர் ரோட்டில் நின்று டீ குடிக்கிறாரா, ஏன் டீ குடிக்கக்கூடாதா? ஒரு ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, கஜானா வந்து பூட்டிவிட்டோம், சாவி தொலைஞ்சு போச்சு, உள்ள பொண்ணும் பொருளும் பணமும் கொட்டி கிடக்கு, திறக்க முடியலை. எவன் திறக்கிறானோ அவனுக்கு பாதியை கொடுத்துட்றேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்றார். அவர் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன் அப்படின்னா, பூட்டை தொடக்கூடாது. மற்றபடி உங்கள் வித்தை என்ன வேணாலும் காட்டிக்கலாம், காட்டி நீங்கள் கதவை திறக்கணும். எவன் கதவை திறக்கிறானோ அவனுக்கு ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டு, பாதியை தந்துடுறேன் அப்படிங்கிறார். பூரா பேர் வந்துட்டான். கணித விற்பனர்கள், வேத விற்பனர்கள், அறிவியல் ஞானம் தெரிந்தவர்கள், சூத்திரம் சொல்லுகிறவர்கள், ஃபார்முலாஸ் தெரிஞ்சவங்க, இது மாதிரி மேஜிக் பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க. வந்துட்டு அங்கே இருக்குது கதவு, எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒருத்தர் சூத்திரம் சொல்கிறார், ஒருத்தர் ஏதோ ஜீபும் வாங்குறார், சம்திங் லைக் தட். கதவே திறக்கலை. அப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள் சாதாரண ஆள் போகிறான். அவன் போய்ட்டு மன்னர்கிட்ட கேட்குறான், நான் ட்ரை பண்ணிட்டேமா அப்படின்னு. உடனே அங்கே இருக்கவங்களாம் சொல்லிட்டு, நாங்களாம் பெரிய பண்டிதர்கள்ரா, நாங்களே திறக்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கிறோம், நீ சர்வசாதாரணமாக சாதாரண ஆள் ஒரு வழி போக்க நீ என்ன கதவை திறந்து போடுவேன்னு கதை விடுற அப்படின்னே அவன் சொல்லியிருக்கான், நீங்கள் திறந்துருந்தா பரவாயில்ல, நீங்களே கூட இருந்த குமார் மாதிரி சும்மா தான் இருக்கீங்க, இதில் நான் ட்ரை பண்ண உங்களுக்கு என்னடா மோசம் அப்படின்னு இவங்களாம் கத்துறாங்க. அது எப்படி நாங்களாம் இவ்வளோ பெரிய ஆள் இருக்கிறப்ப நீ சாதாரண ஆள். எப்போதுமே ஒருத்தர் நம்மளை சாதாரண ஆள்னு சொன்னாலே நாம் பெரிய ஆள்னு அர்த்தம்.
அது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் மட்டும் சொல்லுவான், நீ சாதாரண ஆள், உன்னால் அது முடியாது. சொல்றது காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் இவன் வந்தா செஞ்சு விடுவான். அப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம அதே ஊதி பெருசாக்குவோம். அப்போ இவன் சொல்கிறான், இவங்களுக்கு தான் வந்தால் போனால் லாபம் நட்டம். அவனை பொறுத்தவரைக்கும் லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. இது திறக்கலைன்னா அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். லைஃப்பை ஈஸியாக பார்க்குறவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் மன்னர் சொல்கிறாரு, அவன் சொல்கிறதும் சரித்தான். ஏன்னா நீங்கள் கதவை திறக்கலை, அவன் ட்ரை பண்ணட்டுமே அப்படிங்கிற. அவன் நம்மடா விட்டு கதவை நோக்கி போகிறான். உடனே எல்லாம் கத்துறாங்க, ஏய் இது எங்களுக்கு தெரியாதா, பூட்டை தொடக்கூடாது, அதான் ரூல். இது தெரிஞ்சால் நாங்கள் போய் திறந்துட மாட்டோமா அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், ஏன்டா கத்துறீங்க, நான் ஒன்றும் பண்ணலையடா, பாதி தூரம் தான்டா போனேன். உடனேயும் அவன் சொல்லிட்டு மறுபடியும் போகிறான் கதவை நோக்கி. எல்லாம் கத்துறாங்க, ஏய் போகக்கூடாது, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போக மாட்டோம். அவன் திரும்ப, அமைதியாக இருங்கடா, ஏன்டா கத்துறீங்க, நான் தான் பூட்டை தொடவே இல்லையாடா அப்படின்னோடனே திரும்ப எல்லாம் கத்துறாங்க. அவன் கத்த கதவுகிட்ட போயிட்டான். போயிட்டு உத்து பார்த்துட்டு திரும்பி பார்க்குறான். எல்லாம் அப்படியே வீடியோ பார்க்குறானு. பூட்டவே இல்லைடா, லூசு போயிடலாம் அப்படின்றான். கதவு பூட்டவே இல்லை. இந்த பூட்டாத கதவுக்கு ஜீபுமா போட்டுக்கிட்டு எவரும் உட்காந்துருக்கோம். நம்ம பல பேர் அப்படித்தான், பக்கத்தில் போய் பார்க்கறதே இல்லை. இதெல்லாம் என் தகுதிக்கு மீறியது, என் அறிவுக்கு அப்பாற்பட்டது, என் குடும்ப சூழலை தாண்டியது, என் வாழ்வியலை தாண்டியது. இந்த உலகத்தில் பெருசுன்னு ஒன்று கிடையாது, சின்னதுன்னு ஒன்று கிடையாது. நீங்க பெருசு நினைக்கிறது பெருசு, சின்னது நினைக்கிறது சின்னது. நீங்க உங்களை பெருசு நினைச்சிட்டா அது பெருசு கிடையாது, அது பெருசு நினைச்சிட்டா நீங்க சின்னது. யூ திங்க் தட் யூ ஆர் பிக். அவ்வளவுதான். அப்ரோச் பண்றதுல என்ன நமக்கு என்ன பயம்னா, ஒருவேளை பூட்டை திறக்க முடியாமல் போனால் எதிர்த்து விட்டு மல்லிகானம்மை கேவலமாக பேசிவிட்டு நாளை காலை நான் வாகனத்தை எடுத்து செல்லுகிற போது இவன் தான் பூட்டை திறக்காதவன் அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்லட்டும், மல்லிகாக்கா தானே சொல்லிட்டு போகுது, என்ன ப்ராப்ளம், அக்கா உன் வீட்டுக்கார கூட பூட்டை திறக்கலக்கா அப்படி முடிச்சுக்க வேண்டியதானே. இதுக்கு இப்படி போட்டு கொமையணும். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். வாழ்க்கையில் நீங்கள் தோற்பதற்காக எடுக்கிற முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயித்து விடலாம், அவ்வளோதான். நம்ம தோக்கத்தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். மனிதனுடைய இயல்பு என்பது ஜெயிப்பது தான். கடவுளோ இயற்கையோ ஏதோ ஒன்று உங்களை படைத்திருக்கும் இல்லையா? எது படைத்திருந்தாலும் அது எதற்காக படைத்திருக்கும்? தோக்கிறதுக்காக படைச்சிருக்கோம், ஜெயிக்கிறதுக்கு தானே படைச்சிருக்கோம். கேவலம் மனிதன் தயாரித்த பொருளை வெற்றி பெற வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். இந்த மைக்கை தயாரித்தவர் நினைச்சிருப்பாரு, கோபிநாத் பேசினாலும் கேட்கணும், கோபாலு பேசினாலும் கேட்கணும், எவனாவது அங்கே பேசினாலும் இங்கே கேட்கணும், அந்த லெவலுக்கு இருக்கணும். அப்படிதான் நினைச்சிருப்பார். மனிதன் தயாரிக்கிற பொருளே ஜெயிக்கணும்னு மனுஷன் நினைக்கிறானா? கடவுள் தயாரிச்ச நீங்க தோத்து போகணும்னா கடவுள் நினைப்பான். ஜெயிப்பதுதான் மனித இயல்பு, தோற்பது நீங்கள் போட்டுக்கொண்ட கட்டு. இது அகக்கட்டு, நாம போட்டது. நடக்காது, முடியாது, அதிர்ஷ்ட கட்டை, ஒர்க் அவுட் ஆகாது, அன்னப்பிரச்சோபல், இது தெரியாது. புறக்கட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் பூதாகர கட்டு. அதில் மொதல் கட்டு ஆக ஆபத்தான கட்டு. நீ உருப்பிட மாட்ட அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான்ல, அவன் பரவாயில்ல, அவனாவது இருக்கிறத சொல்லிட்டான். அவனுக்கு தெரிஞ்சது நாம் உருப்பில்லைங்கிறது நம்ம சம்மந்தப்பட்டது. அவன் கோபத்துக்கு, அவன் வைத்தறிச்சலுக்கு, ஏதோ ஒன்றுக்கு அவன் சொல்லிட்டு போகிறான், நீ உருப்பிட மாட்டேன். அவன் கூட பிரச்சனை இல்லை, நீலாம் இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு தெரியுமான்னு ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அவன் தான் ஆபத்து. ஏன்னா அது கேட்கவும் நல்லா இருக்கும். சே நம்ம எவ்வளவு பெரிய ஆளு சே அப்படின்னு தோணும். அவர் நம்ம மேல அன்பால தான் சொல்றாப்புல. ஆனா நம்ம இதை தாண்டி ஓடக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குன்னே தெரியாம நம்மளை முடக்குவது அதுதான். நான் எவ்வளவு தூரம் ஓட முடியும்னு நான் தான் தீர்மானிக்கணும், நீ இல்லை. யுவர் ஒப்பீனியன்ஸ் கான்ட் மேக் மீ. உங்கள் கருத்துக்கள், உங்களுடைய அபிப்பிராயங்கள் அல்ல நான் என்பது நான் தான் டிசைட் பண்ணணும். நான் ஜெயிச்சனா தோத்தனானே நான் தான் டிசைட் பண்ணணும். நான் வளர்ந்தனா வளரலையானு அடுத்தவன் கிடையாது. அவன் இந்த சொற்றொடர்களை மாட்டிக்காதீங்க, இது புறக்கட்டு. இந்த புறக்கட்டு சில நம்பிக்கைகள் நமக்கு உருவாக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் வந்தால் ஓட்டுவாங்க, அடித்து புரட்டுவாங்க ஈஸியாக ரோட்டில். விதவிதமான கார்கள்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் விமானம்லாம் ஓட்டுவார், ஃப்ளைட்டே ஓட்டுவார். அவர் இது மாதிரி இந்த சின்ன ஃப்ளைட்லாம் வச்சுருக்கார். சாகச வீரர். அவருடைய ஆசையை தான் சாகசம் செய்வது அவர் வாழ்வின் பெரும்பகுதி. ஆனால் சைக்கிள் ஓட்ட தெரியாது, டூ வீலர் ஓட்ட தெரியாது. நான் அவரை கேட்டிருக்கேன், ஐயோ டூ வீலர் ஓட்ட தெரில, காரை ரோட்டில் பறக்க விடுற, ரேஸ் கார் ஓட்டுற, ஃப்ளைட்டு ஓட்டுற, பாராசூட்டில் குதிக்கிற, அப்புறம் இந்த மூஞ்சில் எதையும் மாட்டிக்கிட்டு நடுக்கடலில் போய் சுறா மீனோடலாம் பேசிட்டு வர, மலையேற, என்னமோ பண்ணுற அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஒரு 8 வயசு இருக்கிறப்ப எங்கள் மாமா ஒருத்தர் எனக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்தார். அந்த ஆளுக்கு அன்றைக்கி என்ன வேலையோ தெரியலை. அந்த ஆள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டிய அவசரத்தில் இருந்தானா, என்ன பிரச்சனை தெரியல. அவன் 3 தடவை ஓட்டிருக்கான், பொத்துன்னு விழுந்திருக்கான். இந்த ஆள் ஒரு 10-15 நிமிஷம் சொல்லி கொடுத்த ஒரு ஆளை, பொறுமை இல்லை. அந்த ஆள் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், உனக்கு சுட்டு போட்டாலும் சைக்கிள் ஓட்ட வராரா அப்படின்ட்டான். பாவப்பட்டவே அதை நம்பிட்டான்.
உன்னால் சுட்டு போட்டாலும் சைக்கிள் ஓட்ட வராதுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்பினதுனால இன்னைக்கு விமான ஓட்ட தெரிஞ்ச அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரில. இது புறக்கட்டு. அடுத்தவர் சொல்லுவதை நம்பாதீர்கள், அது அவன் சொல்லுவது. அவனால முடியாதுன்னா உங்களாலையும் முடியாதும்மா. அவனால முடியாதது ஏன் நன்னால முடியாது? என்னால் முடிந்தது எனக்கு முடியும். புறக்கட்டுகளை முதலில் தவறுங்கள். அதுக்கு ரொம்ப முக்கியமான மூணாவது முக்கியமான மேட்டர் இருக்கு. தேவையில்லாத டாக்ஸிக்கான ஆளெல்லாம் தூக்கி முதல்ல போடுங்க. அது ரொம்ப முக்கியம். லைஃப்பில் பெரிய பிரச்சனை என்னன்னா, சுமையை முழுக்க தூக்கி வச்சுட்டே சுமக்க முடியாமலே நடக்குது. வீண் பாரங்களை சுமப்பது தான் வாழ்க்கையுடைய பெரிய சிக்கல். ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான ப்ராவர்ப் சொல்லுவான், இஃப் இட் காஸ்ட் யுவர் பீஸ் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அப்படிமா. எது உங்கள் மன நிம்மதியை குலைக்கிறதோ அது ரொம்பவும் காஸ்ட்லியானது அப்படிங்கிறான். ஏன்னா மன நிம்மதி தான் பெருசு. ப்ராஃபிட் இஸ் பிகர் தென், ப்ராஃபிட் இஸ் லெஸ்ஸர் தென் யுவர் பீஸ். பீஸ் தான் ஃபர்ஸ்ட், மன அமைதி தான் முக்கியம், ப்ராஃபிட் இல்லை. சக்ஸஸை விட மென்டல் ஹெல்த் தான் முக்கியம். அடுத்தவனை ஜெயிக்கிறத விட அமைதி தான் முக்கியம். ஏன்னா மனசு அமைதியாயிட்டா அடுத்தவனை ஜெயிக்கிறது சாதாரணமாயிரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மென்டல் பீஸை டிஸ்டர்ப் பண்ணுறவனை நம்ம என்ன பண்ணுறது? அவனை திருத்தணும் முடியாது. அது மைண்ட் செட். சில பேர் எப்போது இளவா பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? காலையில் எந்திரிச்சு ஃபோனை போட்டு தர்த்தரமாக பேசுவாங்க. ஏன்டா இவன்கிட்ட பேசணும்னு இருக்கும். அவன் ஃபோன் பண்ணால் எடுக்காதீங்க, வேற என்ன பண்ண முடியும்? அந்த திருத்துற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. சில பேர் எப்பொழுதுமே அந்த தங்களுடைய வலியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாவம் புலம்புறாங்க, இல்லைன்னு இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ புலம்பிட்டு போகிறான். இல்லை, அவன் உங்களுடைய எனர்ஜியை ட்ரைன் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் உற்சாகமாக தொடங்கும் ஒரு நாளை ஒற்றை வரியில் அவரால் கொல்ல முடியும். திஸ் பீப்புள் கால் எனர்ஜி சக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எனர்ஜியோடு இருக்கீங்களே, அந்த நாளை கொல்லும் திறன் அவர்களிடம் இருக்குது. அவன் சுற்றி வளைச்சு உங்களை எது சோகமாக்கும் அதை லைட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. தெரியும், இதை சொன்னால் ஹர்ட் ஆவா, சொன்னால் சங்கடப்படும். ஆனால் தாபத்தோடு பேசுவதை போலவே இது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. தீஸ் ஆர் ஆல் டாக்ஸிக் பீப்புள், டோன்ட் டூ தேட். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவர் T20 கிரிக்கெட் விளையாடுறாரு, ஒரு விராட் கோலின்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே இறங்குறாரு, உள்ளே இறங்கல கமெண்டேட்டர் சொல்கிறாப்ல, இன்னைக்கு 100 அடிக்க போறாரு பாருங்க, T20 வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை விராட் கோலி படைப்பார் அப்படிலாம் சொல்லல. நீங்கள் இங்கே உட்காந்து கடலூரில் அந்த ஃப்ரெண்டோட டிவி பார்த்துட்டீங்க. அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், பாரு இன்னைக்கு ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆயிரும், ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆயிரும் அப்படின்னு. நீங்கள் விராட் கோலி ஃபேனாக இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பட்டு நான் வாயை பற்றுவீங்க இல்லையா? அவனுக்கு கிரிக்கெட்டே தெரியாது, அவனுக்கு விராட் கோலிக்கு சம்மந்தமே இல்லை. ரெண்டாவது நம்ம டீ வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னதுனால வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் சொல்லி என்ன ஆகிற போது ஏன் அவன் வாயை போத்துறீங்க? நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த தருத்திரம் முடிச்சவன் பேச்சு பழிச்சிருமோன்னு பயந்து அவன் வாயை போத்துறோம். விராட் கோலிக்கு அவனுக்கு சம்பந்தமில்ல, ஒரு மாபெரும் வீரன். சம்பந்தமில்லாத விராட் கோலியவே இந்த தருத்திரம் முடிச்சவன் பேச்சு காலி பண்ணிருமுன்னா, கூடவே உட்காந்துருக்கிய செவ்வாழ நீ என்ன ஆவ? அவாய்ட் டாக்ஸிக் பீப்புள். இட் இஸ் அ ஹேபிச்சுவல். அவங்களுக்கு அது ஒரு பழக்கம், புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் மோசமானதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மனுஷவெல்லாம் கெட்டவன்னு சொல்லிகிட்டே இருப்பான், உறவெல்லாம் மோசம்னே சொல்லிட்டு இருப்பான், நல்லவர்களே இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். எல்லோரும் நம்மை காயப்படுத்தவே பிறந்திருக்கிறார்கள் என்பார்கள். துரோகம் எல்லோரும் இழைப்பதாக சொல்லுவார்கள். அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு ஹேபிச்சுவல் ஆகிடும். உலகத்து மீது வெறுப்போடு இருப்பார்கள். நீங்கள் சரி ஏதோ புலம்புறான் அதை அவங்க மண்டையில் ஏற்றுறான். இட்ஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ். இட் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ். உடம்புக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் எப்படி ஒரு நியூட்ரிஷன் லேபிள் வச்சுருக்கீங்களோ, புரோட்டா சாப்பிட்டா மறுநாள் காலையில் கக்கா போகிறப்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஏன்னா பெரும்பாலும் அந்த கணக்கு வச்சுருக்கோம். ரொம்ப உரப்பாக சாப்பிட்டா நெஞ்சு எரியும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல. அதிகமான ஆயில் ஊற்றி சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதுன்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல. நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, அதில் ஒன்று போட்டிருக்கான் லிஸ்ட்டு. இதில் இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, இதில் இந்த இது இருக்குது, இதுக்காக பேர் நியூட்ரிஷன் லேபிள்னு பேர். இந்த நியூட்ரிஷன் லேபிள் உணவுக்கு இருக்குது, அது உடம்புக்குள்ளே போகுது. மனசுக்கு இருக்கா? யூ ஷுட் ஹேவ் சம் நியூட்ரிஷன் லேபிள். மனசுக்குள்ளே என்ன போகுதுங்கிறத நீங்கள் ஃபில்டர் பண்ணணும், இல்லைன்னா அது மனசுக்குள்ளே தங்கிடும். ஒரு மாதிரி பாரமாக இருக்குது, அப்படி இருக்கா, ஐயோ அப்படி இருக்குல்ல. இதெல்லாம் தேவையில்லாத குப்பையை வாங்கினதான். உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி, அதை குப்பரை கவுத்துவீங்க. ஏற்கனவே நம்ம குப்பையே நிறையா இருக்குது, பூரா அப்பையிலும் போகிறவெல்லாம் போட்டான் அந்த குப்பை தொட்டி நாரும். உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி. டோன்ட் அலோவ் த ராங் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் டு என்கேஜ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் தவறான செய்திகளை தொடர்ச்சியாக உங்களிடம் சொல்லி கொண்டிருப்பவர்களை உங்களோடு பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. சார் என் வீட்டுக்காரே அப்படி தான் பேசுறாரு, ஏன்னா மைண்டில் வரும் இல்லையா? அவர் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் திருத்துங்க, சொல்ல பாருங்க, புரிய வைங்க, ட்ரை பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஆள்
என் மனைவி எப்போதுமே அப்படி தான் பேசுகிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்க யோசிங்க. ஆனால் அவ்வளோ முக்கியம் இல்லை. யாரோ ஒரு ஆள் சும்மா வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், அவாய்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. அந்த நட்பு போய்விடுமா, போகட்டும். அவனால் கிடைக்க வேண்டிய ஆதாயம் போகட்டும். ஏன்னா உங்களே போட்டு தள்ளிடுவான். அதுக்கு அந்த ஒத்த ஆதாயம் போகட்டும். முக்கத்து டீ கடையில் தினந்தோறும் வாங்கி கொடுக்குற ஒத்த டீக்காக ஒரு வாழ்க்கையே அடமான வைக்க முடியாதுல்ல. அவனை விட்டுட்டா நீங்கள் டீ கடையே போட்டுடலாம். வாழ்க்கையில் தேவையில்லாததை விட்டுட்டா தேவையானது கிடைச்சிடும். குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியுமா? குரங்கு, நாங்கள் ஏண்டா நடுச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகிறோம், இருந்தாலும் இந்த கதை எனக்கு பிடிக்கும், அதனால சொல்கிறேன். குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னா, குரங்கு எங்கே வந்துன்னு பார்த்து வச்சுக்குவாங்க. பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பானை செய்வாங்க. அந்த பானை ரொம்ப கனமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், இழுத்துட்டுலாம் ஓட முடியாது. சின்ன வாய்ப்பகுதி இருக்கும். கையை பெண்கள் வளைவி போடுறபடி வச்சுப்பாங்கள்ல, அப்படி தான் அதுக்குள்ளே கையே உள்ளே விட முடியும். அப்படி தான் அந்த பானையை செஞ்சுருப்பாங்க. அதுக்குள்ளே கடல மிட்டாய், முறுக்கு, பொரி உண்டை, லொட்டு லொசுக்கு, எண்ணெய் பதார்த்தங்கள், நமக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம். நமக்கு பிடிச்சதெல்லாம் குரங்குக்கு பிடிக்கும், குரங்குக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு பிடிக்கும். இதெல்லாம் போட்டுருவாங்க. போட்டுட்டு பக்கத்தில் இருக்க மரத்துலலாம் ஏறி உட்காந்துக்குவாங்க. தலைவர் வருவாப்பில். வந்தவொடனே என்ன பண்ணுவாப்புல, இந்த ஸ்மெல்லுக்கு பட்டார்னு கையை உள்ளே விட்டுருவாப்புல. விட்டு பஃபேல போனோடனே பெரிய சிக்கன் எடுத்து வச்சுப்போம்ல, அது மாதிரி ஒரு பெரிய பொரி உருண்டை, ஒரு வாழைப்பழ சீப்பு எல்லாத்தையும் ஒத்த கையில் இப்படி பிடிச்சிக்குவாப்புல. பிடிச்சிவிட்டு இப்போ கையை வெளியில் எடுக்கும், கை வெளியில் வராது. கத்துன்னு கத்தும், கையை வெளியில் வராது. ஏன்னா சின்ன வாயில். சரி பானையோடு ஓடி போயிடுவோம் அப்படின்ட்டு பானை இழுக்க பார்க்கும், பானை வராது. ஏன்னா பானை வெயிட். சரி உடச்சி போடுவோன்னு எட்டி உடைக்க முடியாது. பானையை திக்கா பண்ணியிருப்பாங்க. படக்குன்னு மரத்துலேருந்து குதித்து படையர்னு மண்டையில் அடித்து குரங்கை தூக்கிட்டு போயிடுவாங்க. பைத்தியக்கார அந்த குரங்குக்கு என்ன தெரியாதுன்னா, கையில் தேவையில்லாமல் வச்சுருக்க பொரி உருண்டை, வாழைப்பழ சீப்பு, எள்ளுருண்டையெல்லாம் விட்டுட்டா கை சின்னதாயிரும், கை வெளியில் வந்துடும்னு யாருக்கு தெரியாது? குரங்குக்கு தெரியாது. புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, அவ்வளோதான். புரிஞ்சவன் புரிஞ்சுக்க. தேவையில்லாததை விட்டுட்டா கை வெளியில் வந்துடும். லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணும், உங்களுக்கான பாதையை நீங்கள் அமைக்கணும்னா தேவையானதை செய்யணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் தேவையில்லாததை செய்யப்படாது. முதிர்ச்சிங்கிற என்ன தெரியுமா? எது தேவை என்று கண்டுபிடிப்பதல்ல, எது தேவையில்லை என்று கண்டுபிடிப்பது தான். எது தேவையில்லை என்று கண்டுபிடிப்பது தான். இன்னைக்கு என்னுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா, இந்த குரலை வச்சுட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமான பேச்சு பேசப்படாது. அதான் கண்டுபிடிப்பு. கொஞ்சம் காமெடியா ஜாலியா கருத்து சொல்லிட்டு போயிடும். இல்லைன்னா நாளை காலையில் பொண்டாட்டிகிட்ட கூட ஃபோன் பண்ண குரல் இருக்காது. The most important invention in life is what to know. No, it is not like that. You should know what you should not be done. நீங்கள் எதை செய்யக்கூடாது என்பது தான் தெரியணும். ஏன்னா வாய்ப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், தவறுகள் இழைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில், செல்லுமிடமெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் அதிகம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எதை செய்யக்கூடாது என்று தெரிந்து வைத்திருப்பதா. ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோமா? கூகுள் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பாதையை காட்டும். எல்லோரும் போகிற பாதையில் நீங்கள் போனால் உங்களுக்கான வெற்றியை நீங்கள் அடைய முடியாது. மூன்றாவது, அப்படியானால் உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நான்காவது, உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்குவதன் முதல் புள்ளி அடுத்தவன் என்ன செய்வான் என்பது பற்றி யோசிக்க கூடாது. நான்காவது, உங்கள் வாழ்வுடைய மிகப்பெரிய வெற்றி என்று நீங்கள் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது நீங்கள் தொடர்ச்சியாக தவிர்க்கக்கூடிய அந்த விஷயத்திற்குள் தான் ஒளிந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, தள்ளி போடுவது என்பதுதான் உலகத்திலே ஆபத்தான விஷயம். அதை அப்பொழுதே செய்வதற்கு தயாராக இருங்கள். ஏழாவது, உங்களை பெரியவராக நீங்கள் நினைக்கிற போது அடுத்தவரை பற்றி கவலைப்பட ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் சாதாரணமானவர் என்று நம்புகிற போது உங்களை பற்றி யோசிப்பீர்கள். அடுத்தவர் என்ன சொல்லுவார்கள் என்று கவலைப்படாதீர்கள். எட்டாவது, முயற்சித்து பாருங்கள். நீங்கள் நகரும் போது மட்டும்தான் உங்கள் கால்களில் என்ன கயிறு கட்டப்பட்டிருக்கு, அதை எப்படி அறுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஒன்பதாவது, தேவையானது வேண்டுமென்றால் தேவையில்லாததை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அப்போதுதான் உங்களால் வளர முடியும். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களை விட பெரியவரும் அல்ல, உங்களை விட சிறியவரும் அல்ல. அப்ரோச் பண்ணி பாருங்க. தோத்து போனால் ஒரு மோசமும் இல்லை. பத்தாவது, ஒன்று உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதற்கான உழைப்பை உங்களால் கொடுக்க முடியும் என்றால் அது உங்களுக்கு நடக்கும். பிகாஸ் அது ஒரு மேஜிக் இல்லை, நாம முடிவு பண்றதுதான். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.